நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசு ரட்சகர் சொல்லுகிறார், நானே மரித்தேன், ஆனால் இதோ உயிரோடு சதா காலம் இருக்கிறேன் என்று. ஆம், மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிரார்த்தனை வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் ஒரு ஜெபத்தை செய்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளையும் உங்கள் சாட்சிகளையும் எங்களுக்கு அனுப்ப மறக்க வேண்டாம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்களேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஏசு அப்பா, நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலே, இந்த பிரார்த்தனை வேளையிலே யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு வேதனையோடு ஜெப குறிப்பை அனுப்ப இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் ஆமென்றே பதில் தந்து ஆசீர்வாதத்தாலும் நன்மையினாலும் புது பலத்தாலும் புது சமாதானத்தாலும் நிறைக்கும் நான் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லையே என்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு தேவனே என் குழந்தை பாக்கியத்தை தாரும். வேலை இல்லையே என்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு தேவனே நீர் சீக்கிரத்தில் அநேகருக்கு வேலை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். இன்னும் ஐயோ, எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையே, ஒவ்வொரு நாளும் போராட்டமும் வருத்தமும் இருந்து கொண்டு இருக்கிறது என்று எனக்கு இந்த போராட்டம் நீங்கும், என்றைக்கு நாங்கள் சமாதானமாய் இருப்போம் என்று புலம்புற குடும்பத்துக்கு சமாதான பிரபுவே, சமாதான காரணரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றவரே, நிர்மாணம் இறங்கி இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை அருளச் செய்யும். என்னும் கர்த்தாவே, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோமே, என்றைக்கு எங்கள் கடன்கள் மாறும், நாங்களும் என்றைக்கு மற்றவர்கள் போல் வாழ்வோம் என்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு தேவனே கடன்களை அடைப்பதற்கு வழி வாசல்களை திறந்தருளும். அவர்கள் பிரயாசத்தை ஆசீர்வதியும். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவாதி தேவனை உயர்த்தும்படியாய் என்னோடு சேர்ந்து பாடல்களை பாட இருக்கிறோமா? சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் என்று அருமையான பக்தர் பாடுகிறார். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். கைகளை தட்டி குடும்பமாய் மகிமையின் தேவனுக்கு ஆராதனை. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், சொல்லுங்களேன், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அவர் வந்துட்டாலே சமாதானம் தான் உங்கள் வீட்டிற்கு. இயேசு ரட்சகர் வந்தால் வியாதிகளை நீக்குவார், சத்ருவின் வல்லமைகளை செயலற்று போக பண்ணுவார். சந்தோஷமாய் கைகளை தட்டி கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். இப்போ உண்மையாக தேடுவோரின் உள்ள
உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், மகிமையாய் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், சொல்லுங்களேன். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எப்பேற்பட்ட பாவி மனம் திரும்பும் பொழுது மன்னிக்க வல்லமை உள்ள தெய்வம் ஐயா, அன்புள்ள தேவன். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். செல்வமா கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்தார் என்றால் கண்ணீர்கள் யாவும் நீக்குவார். அது பலவீனத்தில் வந்த கண்ணீராய் இருக்கலாம், தரித்திரத்தினால் வந்த கண்ணீராய் இருக்கலாம், பிரச்சனையினால் வந்த கண்ணீராய் இருக்கலாம். எந்த கண்ணீரையும் நீக்க வல்லமை உள்ள தெய்வம் ஐயா, இதே ரட்சகர். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்து எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா ஒரு வீட்டுக்கு வந்துவிட்டால் அங்கே நோய்களுக்கு இடமில்லை, பொல்லாத பேய்க்கு இடமில்லை. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இயேசு ரட்சகர் வந்துவிட்டார் என்றால் உன் வீட்டில் வியாதிக்கு இடமில்லை, பொல்லாத சாபத்துக்கும் இடமில்லை. நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவங்களை எல்லாம் போக்குவார் ஐயா. முன்னோருடைய பாவமாயிருந்தாலும் சரி, உன்னுடைய பாவமாயிருந்தாலும் சரி, நீ அறிக்கையிட்டு விட்டு விடும் போது, அறிக்கை செய்து உண்மைதானப்பா பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு விடும்போது மன்னிக்கிறவர். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார்.
ஆவியினால் நிரப்பிடுவார். அவன் அதிசயம் செய்திடுவார். இப்போ ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அவன் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். சொல்லுங்களேன், இயேசு ராஜா வந்திருக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கமும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சேனைகளின் கர்த்தர் உன் நடுவே வந்திருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். கடைசியா ஒரு கவி படிச்சோம், அப்படித்தானே? அதை போட்டிருக்கு பாருங்களேன். பாவங்கள் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார் என்று. ஐயா, இந்த உலகத்திலே பாவிகளை தேடி வந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு ரட்சகர். பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்னார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியாய் வந்தேன் என்று சொன்னார். இந்த இயேசு ரட்சகர் சொல்லுகிறார் வேதத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனோ இரக்கம் வருவான் என்று. பாவம் செய்யாத நீதிமான் ஒருவரும் இல்லை. உங்களை நீங்களே ஒருவேளை நீதிமான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். வேதம் சொல்லுகிறது ஒருவனும் இல்லை என்று. கர்த்தாவே, என் பாவங்களை மன்னிங்கள் என்று சொல்வீர்களா? நாம் தெரிந்து பல கோடி செய்திருப்போம் பாவங்கள், தெரியாம செஞ்சது அதை விட அதிகமாக இருந்திருக்கும். அப்படித்தானே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும். உங்களுடைய மனசே சொல்லும், ஐயோ இது தவறு, நம் தாய் தந்தையை கவனிக்காமல் விட்டது தவறு, நம் அண்ணன் தம்பியோடு பேசாமல் விட்டது தவறு, நம் சொந்தங்களுக்கு இப்படி அநீதி செய்தது தவறு என்று. நம்மை நம்பின நண்பர்களுக்கு துரோகம் செய்தது தவறு என்று இருதயம் சொல்லும். ஆனால் நாமோ தேத்தி கூட, ஆமா வேற வழி இல்லை. அப்படியா? ஆண்டவர் சொல்றார், பாவம் விட்டுருமா. தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறதும் பாவம், பொல்லாத பாவம். ஒருவேளை நினைக்கலாம் யாருக்குமே தெரியாதுன்னு. ரகசிய பாவம், எல்லா பாவம் ஆண்டவருக்கு முன்பாகத்தான் இருக்கு. நீ எதை வச்சு மறைக்க முடியாது. அதனால இன்றைக்கு அறிக்கை செய்து விட்டு விடுவீர்களா? உமக்கு பிரியமில்லாத நான் செய்தேனப்பா, உமக்கு பிரியமில்லாமல் நான் செய்து வாழ்ந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் உமக்கு பிரியமா வாழ்வேன்னு சொல்லுவீங்களா? என்னோடு சேர்ந்து இந்த ஒரு கவியை மாத்திரம் பாடுங்களேன். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்கள் நடுவே எழுந்தருளி உங்களையும் தொட்டு இன்றைக்கு புது நன்மையால், புது கிருபையால், புது அபிஷேகத்தால் உங்களை நிறைப்பார். என்னை இந்த இடத்தில் நிறுத்தின நிஜமா நேசு மகாராஜன் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். சேர்ந்து பாடுங்களேன். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம். எப்படி வாழ போறோங்கிற பயம், என்ன செய்வோங்கிற பயம், இனி என்ன நடக்குங்கிற பயம், எல்லாவற்றையும் போக்க வல்லமையுள்ளவர். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். உன்னை ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். மகிமையாய் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அவன் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சேனைகளின் கர்த்தராம் இயேசு ரட்சகர் தன்னுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறவர். ஆமென் ஐயா. அவருடைய மன விருப்பத்தின்படி செய்வாராம். உங்களுக்கும் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்ய நானும் ஜெபிக்கிறேன். அருமையான ஜாஷுவா டிவி உங்களுக்காய் ஜெபிக்கிறது. இன்னொரு பாடல் என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா? தேவாதி தேவனுக்கு சோதர பலியிடுகிறது மிகவும் பிடிக்குமா? அப்படித்தானே சொல்கிறது சங்கீதம் 50 பார்த்தீர்கள் என்றால் சொல்லும், கொம்பும் விரிகமும் உள்ள எருதுகளை பார்க்கிலும், கடாக்களை பார்க்கிலும் சோதர பலியிடுதான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து சங்கீதக்காரர் தாவீதிடத்திலே சொல்லுவார்,
அதை மையமாய் வைத்து அருமையான ஃபாதர் பாடின ஒரு பாடல், சோதரபலி சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு என்ற ஒரு அருமையான ஒரு பாடல். பாடுங்களேன். ஆமென். சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோதரபலி அப்பாவுக்கு சொல்லுங்களேன். துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா. வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா. சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென். அபிஷேகித்தீர் நன்றி ஐயா. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கி நீர் நன்றி ஐயா, என்னை அனலாக்கி நீர் நன்றி ஐயா. சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஏசு அப்பாவுக்கு சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்லுவா. சோதரபலி அப்பாவுக்கு. சோதரபலியிடம் அவரை மையப்படுத்துகிறார். மறுபடியும் சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்லுங்களேன். அப்பாவுக்கு சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அருமையான பக்தர் விதமாய் எழுதியிருக்கிறார். உணவு தந்ததுக்காய் நன்றி, உடை தந்தீர் நன்றி, சுகம் தந்தீர் நன்றி, எனக்கு நல்ல பலன் தந்தீர் நன்றி. சகோதரனே சகோதரியே, நீ நன்றி சொல்றதுண்டா? தேவாதி தேவன் நன்றி எதிர்பார்க்கிறார். ஆம், நல்ல உணவு தந்து மட்டும் பாதாத்திருக்கிறார், நல்ல சுகம் தந்து மட்டும் பாதாத்திருக்கிறார். நல்ல நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஐயா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஜுவல்ஸ் அதெல்லாம் தந்து வழி நடத்தின தெய்வத்துக்கு நன்றி சொல்லக்கூடாதா? நன்றி சொல்லக்கூடாதா? மறுபடியும் சொல்லுங்களேன். அப்பா உமக்கு நன்றி, நன்றி சொல்லுங்களேன். உணவு தந்தீர், உடையும் தந்தீர், நல்ல சொந்த பந்தங்களை தந்தீர், நல்ல படிக்க வைத்திருக்கிறீர், நல்ல வேலையை தந்திருக்கிறீர், பிள்ளைகளை தந்திருக்கிறீர். குடும்பம் நல்ல ஒரு குடும்பத்தில் உங்களை வைத்திருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லுங்களேன். கண்களை மூடி, இயேசுவே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்களேன். மறுபடியும் சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோதரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு.
ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஆமென் ஆமென். துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. இம்மட்டும் பாதத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஆமென். துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. என்னை வழி நடத்தி வந்ததுக்காய் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. இம்மட்டும் என்னை வழி நடத்தினீரே. துதியும் கனமும் உபத்திரவத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் பாதுகாத்தீரே. ஸ்தோத்திர பலி என்னை நீர் பாதுகாத்தீரே. அதுக்கு உமக்கு ஸ்தோத்திர பலி. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. நல்ல பிள்ளைகளை தந்தீரே. அதற்காக இன்றைக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறேன் அப்பா. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென் ஆமென். நல்ல வேலையை தந்தீரே. அதற்காக உமக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. நல்ல குடும்பத்தை தந்தீரே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஆமென். துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. என்னை ரட்சித்தீரே. பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றி இருக்கிறீரே. பலி அப்பாவுக்கு. சொல்லுங்களேன். துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. என்றோ மரித்திருக்க வேண்டிய நம்மை இப்பட்டு உயிரோடு வைத்திருக்கிறாரே. அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. என்னுடைய சோதர பலி உமக்கு தானப்பா. என்னுடைய சோதர பலி உமக்கு தானப்பா. தேவனே, நீர் செய்த சகல நன்மைகளுக்கும் உமக்கு சோதரம். உமக்கு சோதரம் அப்பா. சோதரம். என் பலத்தினால இந்த நாளை பார்க்கல, என் படிப்புனால பார்க்கல, என் பதவினால பார்க்கல, உடைய கிருபையினால் இந்த நாளுக்கு என்னை நீர் வைத்திருக்கிற நன்றி அப்பான்னு சொல்லுங்களேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கொள்ளையடை வந்தது. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மரித்தார்கள். பெரிய பெரிய சீஃப் டாக்டர்களோட மரித்தார்கள். பெரிய பெரிய பைல்வான் மரித்து போனான். நாங்கள் தான் எல்லாம் என்று சொன்னவர்களும் மரித்து போனார்கள். தேவன் உங்களையும் ஜீவனோடு வைத்திருந்தாரே. எவ்வளவோ பாதுகாப்பாக இருந்தவர்கள் மரித்தார்கள். ஆனால் தேவன் எதுவும் இல்லாமல் இருந்த நம்மை பாதுகாத்தாரே. அவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? அவருக்கு சோதர பலி சொல்லக்கூடாதா? இருதிலிருந்து சோதரம் அப்பான்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு சோதரம். ஏசப்பா உமக்கு சோதரம். ஏசப்பா உமக்கு சோதரம்னு சொல்லுங்க. கர்த்தாவே, யார் யார் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ, யார் யார் இந்த ஜெபத்தை பார்த்து ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நன்மைக்கும் உமக்கு சோதரம் என்று சொன்னார்களோ, அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைகள் எல்லாம் நிறைவாகட்டும். நசன இயேசு கிறிஸ்துவின் கல்வாரத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். புது கிருபை, புது நன்மை உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசுவதற்கு என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து அனுப்பியிருக்கிறார். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம், உங்களை பலுகி பெருக பண்ணுகிறவராம். ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உங்க பக்கத்தில் உள்ள கையை பிடித்து சொல்லுங்க, பெருக பண்ண போகிறார் எங்களை. ஆமேன் சொல்லுங்களேன். பொருளாதாரத்தில் பெருக பண்ண இருக்கிறார். வேலையில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தர இருக்கிறார். குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை தர இருக்கிறார். நான் சொல்லுவேன், சகலத்திலையும் தேவன் உங்களை பலுகி பெருக பண்ணுவார். ஆமேன் சொல்லுங்களேன். இதே வசனத்தை தேவாதி தேவன் முதலாவது ஆசீர்வாதமாய் நம்முடைய சந்ததிக்கு, மனித குலத்துக்கு தந்தது. ஆமேன் தானையா? முதல் கொடுத்த ஆசீர்வாதம் பலுகி பெருகுங்கள் என்று. ஆமேன் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சபைகள் பெருகட்டும். ஆமேன் ஆமேன் சுத்தமா சொல்லுங்களேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வியாபாரிகளின் வியாபாரங்கள் பெருகட்டும்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு பொருளாதாரம் பெருகட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஐயோ வேதனை வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் பெருகட்டும். ஆமென். கர்த்தர் அப்படி செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென் தானையா? இதே வசனத்தை வேதத்திலே எபிரேயர்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்கிறார், நிச்சயமாகவே நிச்சயமாகவே. அங்க சொல்லுது பாருங்களேன், நான் நிச்சயமா பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தெய்வன் வாக்கு மாறாதவர் ஐயா. வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வன். நீங்கள் பழகி பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு காரியம், இதை ஆண்டவர் செய்தாரா என்று நான் வேதத்திலே பார்த்த பொழுது முதலாவது நபராய் தேவன் எனக்கு காண்பித்தது ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமும் அதே ஆதியாகமும் 13:16 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், கர்த்தர் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொன்னார். யாரை பார்த்து? ஒரு 10 பிள்ளை வச்சிருக்கவனை பார்த்தா சொன்னாரு, உன் சந்ததி ஆசீர்வதிப்போம் சொல்லி. ஒரு பிள்ளைக்கும் வழி இல்லாத மலடி மலடன்னு பேரு வாங்கினவங்களை பார்த்து சொன்னார். ஆமையா, 75 வயசு கிழவனுக்கும் 60 வயசு கிழவிக்கும் சொன்ன வார்த்தை இது. சிரிப்பா தானே இருக்கு நமக்கு. ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை எல்லாமே ஆப்போசிட் போல தான் இருக்கும். ஆனால் காரியம் செய்வார். நடக்காது போலதான் இருக்கும். இதெல்லாம் சாத்தியமாகுமா? நம்முடைய மூளைக்கு அது சாத்தியம் ஆகாது என்றுதான் நம்முடைய மூளை சொல்லும். நம்முடைய மனித மூளை, மனித ஞானம் அது முடியாது என்று சொல்லும். ஆனால் தேவன் சொல்வார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. அல்லேலூயா! எத்தனை அருமையான வார்த்தை பாருங்களேன். நம்முடைய இருதயம் சொல்லும், நான் நினைப்பேன், ஐயா நம்முடைய கூடுகளிலும் சரி என் ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்பட்டு அநேகர் சொல்லுவார்கள், நான் இந்த வியாதியிலிருந்து சுகமற்றேன், இந்த பிசாசின் பிடியிலிருந்து சுகமற்றேன் என்று. என்னோடு ஒரு சின்ன பையன் வருவான். அவனுக்கு வேலையே இந்த பேய் விசாரிச்சு ஆடுறதை பார்க்கறது தான். ரொம்ப தீவிரமா பார்த்துக்கிட்டு இருப்பான். கேட்பான், பிரிப்பா இது எப்படி? நீங்க இங்க ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க, அங்க நிக்கிறவனுக்கு எப்படி இது நடக்குன்னு சொல்ல நான் சொல்லுவேன், என்னால ஒன்று நடக்காதா. ஆனா இதற்கு முன்னால் ஒருவர் நிற்கிறார், நீ பாராத ஒருவர் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் தொடும் போது எல்லாம் மாறுகிறது. ஆமென் தானே? அவர் தொடுகிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் தம்முடைய கரத்தை வைத்து தொடுகிறார். வியாதியை நீக்குகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். ஒரு நாள் அருமையான தேவ மனிதர் நம்முடைய மோகன் சிலாசர் செய்ய அவர்கள் நடத்துகிற ஒரு கூடுகைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே அதில் பொறுப்பாளராக இருக்கிற, அந்த ஊரில் பொறுப்பாளராக இருக்கிற அருமையான அந்த சகோதரன் ஒரு சாட்சியை சொன்னார். கூட்டம் முடிந்தது. ஐயா, கடந்த மாதம் நான் கண்டது, நான் போயிருந்தேன் ஐயா. நான் அன்றைக்கு இந்த பிரார்த்தனை, அந்த ஜெபத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே அருமையான தேவ மனிதர் அங்கே இல்லை. மற்ற என்னை போன்றவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதன் கண்ணீரோடு அழுதான். ஐயோ, எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, எனக்காக ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னான். அவன் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறான். இவர்கள் நாங்களும் எல்லாரும் ஜெபித்தார்கள். கடைசியாய் இவன் அழுது கொண்டுதான் இருக்கிறான். கடைசியாய் ஒரு மனிதன் வந்து சொன்னாரா, அருமையான தேவ மனிதன் சொல்லி இருக்கிறார், உனக்கு சுகத்தை தேவன் கட்டளையிட்டு விட்டார், நீ போகலாம் என்று சொன்னாராம். இவர் கையில் நீட்டி சொல்லி, என்னையா சொல்லுத, எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கலையா அப்படின்னு சொன்னாராம். அதன் பின்புதான் பார்த்து சொன்னாராம், ஐயோ நான் இந்த கையை தானே நீட்டினேன், ஐயா இந்த கையில தானே எலும்பு இல்லைன்னு நான் சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னாராம். நடந்த காரியம், அந்த கரத்தில் அவருக்கு எலும்பே இல்லையாம்.
சதை மாத்திரம் தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறது. சதை மாத்திரம் தான் இருந்திருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறார். இந்த அருமையான சகோதரன், அவருடைய பெயர் யோவான், சங்கரன் கோவில் பகுதியில் இருக்கிறார். அவர் சொன்னார், என்ன நடந்ததை நான் பார்த்தேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் இப்படி பல கோடி கோடி சாட்சிகள் இருக்கிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தது. ஆம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிற தெய்வம் ஒரு கிழவனையும் கிழவியையும் பார்த்து சொன்னார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் பிள்ளை இல்லைன்னு தானே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, 6 வருஷம் ஆயிட்டு, 5 வருஷம் ஆயிட்டு, 4 வருஷம் ஆயிட்டு, 10 வருஷம் ஆயிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. என் ஆண்டவர் கிழவனை கிழவியை பார்த்தே சொன்னார் உனக்கு பிள்ளை இருக்கும்னு. உனக்கு தர மாட்டாரா? கைகளை தட்டி சத்தமா ஆமேன்னு சொல்ல, கைகளை தட்டி அல்லேலூயா சத்தமா சொல்ல. ஆண்டவரே, எனக்கு செய்ய மால் முடியாதா? எனக்கு செய்ய உமக்கு வல்லமை இல்லையோ? கேட்டு பாரேன். எஜமான் வல்லமை உள்ளவர், பராக்கிரமசாலி, யூதா கோத்திரத்து சிங்கம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? உனக்கு செய்யாம யாருக்குமா செய்ய போற? நீ யாரா இருந்தாலும் அவரை அப்பா என்று கூப்பிடும் பொழுது அவர் மனதிறங்குவார். ஆமென் தானையா? கடந்த வாரம் நம்முடைய கூட்டத்திலும் அவர் சொன்னார், கன்வென்ஷன் கூட நடந்தது. பின்னால் இருந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சகோதரன் ஆண்டவர் தொட்டார். ஓடி வந்து சொன்னார், ஐயா, நான் இதை சார்ந்தவளே அல்லையா, எங்க வீட்டுல இருந்தேன், நீங்க சொன்னது இல்லாம எனக்கு சொன்னது போல இருந்தது, நானும் வந்தையா, இப்ப நல்லா இருக்கேன் பாருங்க. நான் சொன்னேன், இந்த இயேசு ரட்சகர் மனிதனுக்கு தெய்வம் ஐயா. இந்த மனிதனுக்கு தெய்வம், மனிதனுக்கு தெய்வம் அவர். நீங்கள் எங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இயேசு ரட்சகர் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் பார்த்து சொன்ன வாக்குத்தத்தம் பலித்ததா என்று நான் பார்க்கும் பொழுது, ஐயா அம்மா, பலித்தது, பலித்தது. அவன் சொன்னால் பிரபுக்கள் வந்தார்கள், ராஜாக்கள் வந்தார்கள், ஜனங்கள் கூடினார்கள். இன்னைக்கு உன்னை ஒருவேளை நினைக்கலாம், நானும் ஒண்ணுமில்லாம இருக்கேனே, எங்களுக்கு நல்ல வேலை இருக்கிறது, நல்ல வசதி இருக்கிறது, நானும் ஒரு பிள்ளை கூட இல்லாம இருக்கிறேன் என்று நீ புலம்புகிறாயா? சகோதரனே, சகோதரியை, ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள், சாராளை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் சொன்னார், சாராயை பார்த்து சொன்னார், இனி நீ சாராய் அல்ல, சாராள், நீ தாய், சாதிகளுக்கு தாய் என்று. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாம், இனி நீ. நான் சொல்லுவேன், சகோதரனே பயப்படாத, சகோதரியே பயப்படாத, இனிமே நீ மலடி இல்லை, இனிமே நீ தாயாக போகிறாய். கைகளை தட்டி சத்தமா ஆமென் சொல்ல. உன்னை தாயாக தேவன் விரும்புகிறார், செய்வார். உபத்திரமும் வருத்தமும் நெருக்கி கொண்டிருக்கிறதோ, உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவில்லை என்று நீ புலம்புகிறாயோ, பயப்படாதே. உனக்கு எதிர்த்து நின்றவர்கள் ஒரு வழியாய் வந்தால் அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களாம். ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஒருமித்து வந்தவன் 7 வழி. நான் எப்படி நானும் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஐயா, என் ஜனத்துக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஒரே வழியா அப்படி ஒற்றுமையா வந்தது போல வருவாங்களாம். இது தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னது, அவங்க மொத்தமா விட்டுறக்கூடாது, மாப்பிள விட்டுறக்கூடாது, அவனை வேலையை விட்டு தூக்கிடணும், இவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கிளப்பிடணும், இவனை எப்படியாவது சொத்தை பிடிங்கிடணும் சொல்லி ஒரே கூடி ஒரே வழியாய் வருவார்களாம், ஒன்று கூடி. ஆனால் வந்த பின்னதான் தெரியும், ஒருத்தனும் ஒற்றுமையா இருக்க ஓடி போவார்களாம். அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கும் ஒரு வேளை உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு பொல்லாத சத்துருவான ஜனங்களை ஏவி விட்டு அடைக்கப்பட்டது போல இருக்கிறாயா? ஒரு வழியை தானே உனக்கு அடைச்சு வச்சிருக்கிறான், இன்னும் 6 வழி இருக்கு, பயப்படாது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவன் எப்படிப்பட்ட ஒரு வேதம் சொல்லுகிறது. அந்த யோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிற தேவன் என்று. அவரால் பெருக வைக்க முடியும், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அழிய வைக்கவும் முடியும். ஆமென் தானையா? என் ஆண்டவருடைய வேத விதமாய் சொல்கிறது, பெருகவும் அவரால் செய்ய முடியும் என்று. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தேவன் தருகிற நன்மையை
எந்த மனித சக்தியும் தடுக்க முடியாது. ஆமென் தானே? கைகளை தட்டி சத்தமா சொல்லுங்களேன், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசப்பா, இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது ஐயா, இந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, ஜாதிகளுக்கு தகப்பன், ஜாதிகளுக்கு ஒன்றுமில்லாத மனிதன். நான் நினைக்கிறேன் அப்படி சொன்னும் 25 வருஷம் கழிச்சுதான் அவருக்கு பிள்ளை. பக்கத்துல சொல்லுங்க, அவங்களுக்கு உடனே பிள்ளை கிடைக்கல. விசுவாசிகளுக்கு தகப்பன் எனப்பட்டார். வேதம் சொல்கிறது, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராய்க்கு நின்று போயிற்று. உலக சர்டிபிகேட் படி, உலக முறைமையின்படி முடியாது. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகம் முடியாதுன்னு சொல்லிட்டாலும் பயப்படாத, ஏசப்பாவால முடியும். அவன் நாம சத்தமா சொல்லுங்களேன், இந்த உலகத்தின் வைத்தியர்கள் உன்னை ஒருவேளை கைவிட்டிருக்கலாம், ஆனால் இயேசுவால முடியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதத்திலே இன்னும் ஒரு காரியத்தையும் அவர் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, யாரால் அவருடைய சந்ததியை எண்ண முடியாது என்று சொன்ன தெய்வம், முதல்ல நல்லா இருக்கும்போது நான் நினைப்பேன், அந்த செம்பல் வாசித்தல் என்றால் தெரியும், ஒரு பாப்பா, ஆபிரகாமே வாப்பா வெளியே, ஏசப்பா வந்துட்டேன், இந்த மேலே பாரு நட்சத்திரம்லாம் தெரியுதா? ஆமா ஏசப்பா, நிறைய நட்சத்திரம் இருக்குது. இது எத்தனை நட்சத்திரம் இருக்கு? அது 1 2 3 4 5, ஐயோ எண்ண முடியலையே, நான் என்ன செய்வேன்? அப்ப சொன்னார், இப்படித்தான் பாவாம் பிள்ளைகள் இருக்கும். அப்படியா ஏசப்பா, நன்றி. மறுபடி பார்த்த கொஞ்ச நாள் ஆயிற்று. நான் நினைக்கிறேன், ஒருவேளை என்னுடைய கற்பனை இருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். அவர் மேலே பார்க்க கூடாமல் கூட இருந்திருக்கலாம். கீழே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, ஆபிரகாமே என்ன பார்க்க? ஐயா வயசாயிட்டு, வயசாயிட்டு, நிமிர்ந்து கூட நடக்க முடியுது. அப்படியா? கீழே என்ன தெரியுது? மண்ணு தெரியுது. இந்த மண்ணு எண்ண முடியுமா? எண்ண முடியாதப்பா, உன் சந்ததி எண்ண முடியாது. சத்தமா சொல்லுங்களேன், உன் சந்ததி எண்ண முடியாதுன்னாரு. அதே போல இன்றைக்கும் இந்த ஆபிரகாமின் சந்ததியை எண்ண முடியாது. எப்படி என்று வேதம் சொல்கிறது பாருங்களேன். யாவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாய் சொந்தமாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இவள் எங்கே வருகிறாள்? இஸ்ரவேல் என்னும் ஆபிரகாமுக்கு குமாரனாய், ஆபிரகாமுக்கு குமாரத்தியாய் வருகிறாள். ஒருவேளை நீ இன்றைக்கு சாயங்காலம் எண்ணி முடித்து ஆபிரகாமுக்கு பிள்ளை என்று சொன்னால், இரவிலே ஒருவன் கண்ணீர் வடித்து அழும்போது அவன் பிள்ளையாகிறான். எண்ண முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மலடி மலடன் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார்களா? உன் பிள்ளைகள் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானாய் கர்த்தர் வைப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டி சொல்லுங்களேன், ஏசப்பா எனக்கு ஒரு பிள்ளையை தருவார். யார் யார் என்னை கிண்டல் பண்ணாங்களோ, எனக்கு 4 பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை இருக்கு, நீ மலடி நீ மலடன்னு சொல்லி எவன் பேசினானோ அவன் பிள்ளைக்கு உன் பிள்ளை தான் சம்பளம் கொடுக்க போகுது. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அவன் பிள்ளைக்கு உன் பிள்ளை தான் சம்பளம் கொடுக்கும். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர். உபத்திரவத்தை கண்ணீரை பார்த்து ரசிச்சுட்டு போக மாட்டாரு. என் பிள்ளைவா நீ கிண்டல் பண்ணின, என் பிள்ளைவா அப்படி நீ செஞ்ச பார் உனக்கு செய்கிறேன் சொல்லி என் ஆண்டவர் பதில் செய்வார். ஒரு பெரிய கால்பந்தாட்ட வீரன் விதமாய் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பிடித்த வசனம் வேதத்தில் எது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாராம். உனக்காய் தேவன் வழக்காடவும் செய்வார், பழி வாங்கவும் செய்வார், பயப்படாதிருங்கள். யோபு விதமாய் சொன்னார், ஜாதிகளை அவர் பெருகவும் பண்ணுகிறார், சிறுகவும் பண்ணுகிறார், அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்துவார், ஒருவரும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே யோபுவும் சொல்வார். அடுத்தபடியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். என்ன செய்யுமா? ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீ கர்த்தருக்கு பயப்படும் போது என் ஆண்டவருடைய வேதம் விதமாய் சொல்லுது, உன்னை பெருக பண்ணுவார். ஐயா, கர்த்தருக்கு முதலாவது பயப்படும். சேனைகளின் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை முதலாவது கொடு. வேதம் சொல்லுகிறது, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே, நான் எஜமானன் ஆனால் எனக்குரிய பயம் எங்கே என்று கேட்பார். நீ அவருக்கு செலுத்தக்கூடியதை செலுத்த வேண்டுமா? உன் மனம் போல் வாழ்வது வாழ்வல்ல. சகோதரனே சகோதரியே,
உன் இஷ்டம் போல் இருந்து விட்டு, ஐயோ வாக்குத்தத்தம் பண்ணினீரே, வாக்குத்தத்தம் பண்ணினீரே. நான் சொல்லுவேன், ஒரு பெண்ணை ஒரு மனிதனுக்கு பிடித்து இருக்குது என்று வைத்துக் கொள்வோமே, அவன் வந்ததும் அந்த பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்வான். அப்படித்தானே? நான் உன்னை நிச்சயமாய் திருமணம் செய்வேன் என்று சொல்லி அவளுக்கு நிச்சயம் செய்து அவளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை கொடுப்பான். உடனே திருமணம் நடக்குமா? நடக்காது. நிச்சயம் செய்து 1 மாதமும் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், ஏன் 6 மாதம் கூட, 1 வருஷம் கூட ஆகிறது. இந்த இடைவெளியில் இந்த பெண் தன் இஷ்டம் போல் வாழ்ந்தால் அந்த மணமகன் அவளை திருமணம் செய்வானா? இல்லையேல் ஒரு மணமகள் தனக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் மனம் போல் குடித்து வெறித்து வாழ்கிறான் என்று கேள்விப்பட்டாள், அவளை திருமணம் செய்வாளா? என்ன அக்கா, உங்க பிள்ளைங்களுக்கு பார்த்திருக்கிற மணமகனோ மணமகளோ இப்படி நிச்சயம் செய்த பின்பு வாழ்ந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? என்னுடைய உபதேசம் கடினமாய் இருக்கிறதோ? ஐயா, நான் கிராமத்தை சார்ந்தவன், நான் படித்து வந்தவன் அல்ல, நிஜமானால் பிடித்து வந்தவன். அவர் சொல்கிறார், வாக்குத்தத்தத்தை தந்தது உண்மை, ஆனால் நீ உன் மனமால் வாழ்கிறாயே, உன் வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்தாய்? ஒருவேளை நீ புலம்பலாம், எனக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமா 2 வருஷத்துக்கு போயிட்டு என் ஆண்டவர் சொன்னார், இன்னும் பலிக்கலையே. இருக்கலாம், காரணம் நீயே, காரணம் நீயே. வாக்குத்தத்தம் கிடைத்தது என்று சொல்லி உன் இஷ்டம் போல் வந்து விட்டாயோ? இஷ்டம் போல் வாழாதே. மனம் போல் வாழ்வதற்கு தேவன் உனக்கு இந்த பூமியிலே அனுமதிக்கவில்லை. நீ பார்க்கிறவர்கள் மனம் போல் வாழலாம், நல்லதுதான், அவர்களுடைய இஷ்டம். ஆனால் நீ பரலோகம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமா, எனக்கு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது ஐயா. என்னுடைய பிள்ளைகள் ஒரு பள்ளியிலே படிக்கும் பொழுது என்னுடைய மகனை அந்த தலைமை ஆசிரியர் அடிக்கடி கடிந்து கொள்வார். கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சுன்னா விட மாட்டார், கொஞ்சம் சட்டை அழுக்காச்சுன்னா விட மாட்டார். சொல்லுவாரா, அவன் எப்படி வந்துட்டு போறான், நீ இப்படி வரக்கூடாது. இவன் சொல்லணும், சார் அவன் என்ன விட பெரிய முடியா வச்சிருக்கான், அவன் எப்படிலாம் முடி வெட்டியிருக்கான். அவன் முடி வெட்டுதான் வெட்டாம போறான், அது உனக்கு தேவையில்லை. நீ எப்படி இருக்கணும், நீ யார், நீ யார் என்று சொல்வார. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் மற்றவனை பார்த்து உன்னை ஒப்பிட்டுக் கொள்ளாதே. தேவனுக்கு நீ பிள்ளை. அவர் உண்மையில் தான் கடினமாயிருப்பார், உண்மையில் தான் அன்பாய் இருக்கிறதுனாலே அவர் கடினமாயிருக்கிறார். குடும்பத்துல சண்டை அதிகமா வர்றதுக்கு காரணமும் அதுதான். கணவன் மனைவிக்கிடையே சண்டை வாரது, இவங்க அதிகமா அன்பா இருப்பாங்க, அவங்க யாருடையும் பேசினவங்களுக்கு பிடிக்காது. காரணம் அன்பாய் இருக்கிறார்கள், அதிகமான அன்பு வைத்திருக்கிறாள். என்னோடு என் கணவன் நேரம் செலவிடவில்லை, என்னோடு என் மனைவி நேரம் செலவிடவில்லை என்று அதிக அன்பு வைத்திருக்கிறாள். கோபம் வருகிறது. நீயும் இந்த தேவனோடு உன்னுடைய ஐக்கியத்தை அதிகமாக்கிக் கொள், உன்னுடைய ஜபத்தை அதிகமாக்கிக் கொள், உன் தியானத்தை அதிகமாக்கிக் கொள். அதனால் நீ எல்லா ஆசீர்வாதத்தையும் பெருக பண்ணுவாய். ஆமென் சொல்லுங்களேன். குழந்தை பாக்கியம் மாத்திரமல்ல, பலன் மாத்திரமல்ல, பொருளாதாரம் மாத்திரமல்ல, சகல ஆசீர்வாதத்தையும் நன்மையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு ஆதாரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும், ஏசாயா 38:3-5 வரைக்கும் இருந்து ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு ராஜா இருக்கிறார், எசேக்கியா என்ற ஒரு ராஜா. வியாதிப்பட்டு போனார். எல்லா அரண்மனை வைத்தியர்களும் பெரிய பெரிய சீஃப் டாக்டர்கள் வந்து சொல்லிட்டாங்க, நம்முடைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது 40 வயது ஆன உடனே நம்முடைய உடல்களில் 7000 செல்கள் தினந்தோறும் சாகிறதாம். நம்மகிட்ட கேட்காமலே செத்து போயிருது. பலன் நம்மளை கேட்காமலே குறையுது, அப்படித்தானே? ஆமா, குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அதே போல அந்த ராஜாவுக்கு இவங்கள் என்ன பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் நம்முடைய பாடி சப்போர்ட் ஆகல. டாக்டர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க, நாங்க நல்லா தான் கவனிச்சுக்கிட்டோம், நாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பட் அவங்க பாடி சப்போர்ட் ஆகல, அதை ஏத்துக்கிடலன்னு சொல்லுவாங்க. அதே போல
அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு என்னென்ன வைத்தியம் பார்க்கணுமோ அத்தனையும் பார்த்தாச்சு. காணா குறைக்கு ஊழியரும் வந்து சொல்கிறார், ராஜாவே அவ்வளவுதான், டிக்கெட் எடுத்தாச்சு, உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு அடுத்து யார் ராஜா, யார் யார் என்ன பதவியில் இருக்கணும் நீங்களே இப்போ டிசைன் பண்ணிட்டு போயிருங்க, நிம்மதியா போய் சேருங்க அப்படின்னதும் இவருக்கு ஒரு பெரிய வருத்தமாயிற்று. அழுகிறார். ஆனா வேதம் சொல்கிறது, ஐயா எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுடைய கண் அந்த அழுகையின் சத்தத்தையும் கேட்டு அவருக்கும் ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட தந்தார். இன்றைக்கு நீயும் ஒருவேளை பலவீனத்தோடு, ஐயோ எனக்கு பலன் இல்லையே, நான் என்ன செய்வேன், என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, நான் திரும்ப என் வேலைக்கு செல்வேனா, என் பிள்ளையின் திருமண காரியத்தை நான் பார்ப்பேனா, என் வீடு பாதியில் நிற்கிறதே அதை நான் கெட்டி முடிப்பேனா, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது ஒன்றும் நான் தேடி வைக்கவில்லையே, எனக்குள் அதுக்குள் இந்த வியாதி வந்து விட்டதே, இனி நான் அவ்வளவுதானா, என் வாழ்வு முடிந்ததா என்று நீ புலம்புகிறாயா? சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். மனம் இறங்குவார். ஐயோ என் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்குது, டாக்டர் இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி புலம்புகிறாயா? உங்களை தேவன் சொல்கிறார், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அன்னைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு அப்படித்தான் சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி உயிரோடு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லைன்னாங்க. கர்த்தர் நினைத்தால் எம்மாத்திரம். நான் இன்றைக்கு அவருடைய அடைவு அதிகாரத்தோடு சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியை வியாதி படுக்கையிலே கொடிய வியாதி வந்துவிட்டதே என்று பார்த்து புலம்பி அழுது கொண்டிருக்கிற உனக்கு அவருடைய அடிமைங்கிற அதிகாரத்தோடு நான் சொல்வேன், உனக்கு வாழ்வளிப்பா, நீ உன் நாட்களுக்கு முந்தி போவது இல்லை. நான் சொல்வேன், இந்த மனுஷன் நியமிச்ச தேதியில போகவே மாட்டேன். ஆமேன்னு சொல்ல, மனுஷன் நியமிச்ச தேதியில நீ எடுத்துக்கொள்ளவே பட மாட்ட. அவர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அடுத்தபடியாக சொல்கிறது வேதம், எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40:29 சொல்கிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று. அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி, அப்பா எனக்கும் பலன் தாங்க என்று சொல்வீர்களா? என்ன பலன் இல்லாது இருக்கிறீர்களோ, எதில் நீர் குழந்து போனீர்களோ, எதில் உங்களுக்கு ஒரு பெருக்கம் இல்லையோ, இல்லையே நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை ஐயா 5 பேர் வச்சு வேலை பார்த்தேன், 20 பேர் வச்சு வேலை பார்த்தேன், இப்ப வேலையாட்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே போறாங்களேன்னு. ஐயா அம்மா, இன்னைக்கு நீ ஒரு பொறுத்தனையோடு ஜெபி. இந்த இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் ஏதாயிலும் செய்வேன், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று இன்னைக்கு நீ ஒரு பொறுத்தனையோடு நீ ஜெபி. குழந்தை இல்லாத நீ இன்றைக்கு ஒரு பொறுத்தனையோடு ஜெபிப்பாயா? சகோதரனே, சகோதரியே, எங்கெங்கெல்லாமோ எதுக்கெல்லாமோ நீ செலவழிக்கம்மா. ஐயா நீங்க எதுக்கெல்லாமோ வீணா போய் செலவழிச்சு என்னெல்லாமோ பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்வேன், உமக்கு ஏதாயிலும் செய்வேன் என்று ஒரு பொறுத்தனையோடு ஜெபிப்பீர்களா? நான் உங்களுக்காய் ஜெபிக்க இருக்கிறேன். தேவன் கட்டாயம் உயர்த்துவார். அதன் பின்பு பொறுத்தலை செலுத்து, கண்களை மூடி, அப்பா யார் யார் இதை நம்பி இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கேன்ப்பா. தேவனே, ஒரு மலடியையும் மலடனையும் பார்த்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் ஒவ்வொரு நாளும் அவன் சந்ததியை பெருக பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஐயா என் பிள்ளைகளை பாருங்க, அருமையான என் சகோதரியை பாருங்க, என் சகோதரனை பாருங்க. தேவனே, இவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் வர வாஞ்சையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறப்பா. அப்பா எனக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்தால் உமக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்வேன், உமோடு உமக்கு பிரியமாய் என் பிள்ளைகளை வாழ வைப்பேன் என்று ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, மனதிறங்கும். பொருளாதாரத்தில் குறைவுபட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் பொருளாதாரமும் பெருகட்டும் அப்பா, இன்றையிலிருந்து பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவருடைய வருமானம் வீணாய் போகக்கூடாதப்பா. வீணான வட்டி கடனுக்கும் வீணான ஆண்டவரே இஎம்ஐக்கும் இவருடைய காரியங்கள் போகவே கூடாது. நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசிரியக்கிறேன்ப்பா. இவர்களுக்கும் தேவனே நீர் இரக்கம் பாராட்டும். வியாதியோடு இருக்கிற பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் உயிரோடு வருவேனா என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை தந்த தெய்வம் இன்றைக்கும் அதே வல்லமையோடு நீர் இருக்கிறீர் அல்லவா? உடைய பிள்ளைக்கும் இரக்கம் பாராட்டுங்க.
சின்ன பிள்ளைகளோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, ஐயோ என் பிள்ளை மரித்து போய்விடுவாள் போல, ஐயோ என் பிள்ளைக்கு 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறதே என்று புலம்புகிற பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். சகோதரியே, நீ வாழ்ந்திருப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய். பயப்படாதே, பயப்படாதே. தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. இமை இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களில் உன்னை சேர்த்துக் கொள்ளேன் என்று. சகோதரனே, உனக்கும் அதைத்தான் சொல்கிறார். இமை பொழுது அவருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்ட நாள் நீ இவ்வளவு பாடுகளை வருத்தங்களை பட்டுக் கொண்டு இருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு அவருடைய முகத்தை நீ தேடு. அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்வேன் என்று உன்னை ஒப்புக்கொண்டு தேவன் உன்னை மறுபடியும் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நீ மேலான அதிகாரம் உள்ளவனாய் மாறுவாய். மறுபடியும் தேவன் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். மறுபடியும் உன் பொருளாதாரத்தை உயர்த்துவார். சேனைகளின் கர்த்தாவே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகம் பலன் வரட்டும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆசீர்வாதமும் நன்மையும் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாமம் சொன்னால் போதும் க்ளோரியாய் பேய்கள் ஓடுதையா. ஆமென், ஆமென், ஆமென். நாமம் இயேசு நாமம் பேய்கள் ஓடுதையா. பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. இயேசுவின் பெயரால் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே இயேசுவால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மறுபடி வருவீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா. வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. வியாதிப்பட்ட இந்த கரங்களுக்கு ஒரு உருமாற்றம் வரட்டும். வியாதிப்பட்ட இந்த சரீரத்துக்கு ஒரு உருமாற்றம் வரட்டும். எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும். ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த நாளிலே பொதுவான ஒரு 2-3 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிப்பேன். ஒருவேளை எங்கள் ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கவில்லையே என்று நீங்கள் எண்ண வேண்டாம். என் சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காய், உங்களுடைய ஜெப குறிப்புக்காய், உங்கள் ஜெப குறிப்புகளுக்காய் நானும் என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு தந்திருக்கிற ஊழியக்கார பிள்ளைகளும் கட்டாயம் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் உங்கள் பதில் தருவார். உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பி வைக்கலாம். என்னுடைய ஜெப குறிப்பை நீங்கள் சொல்லவில்லையே என்று நீங்கள் எண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நாளிலே ஒரு விசேஷ ஒரு ஜெப குறிப்பாய், ஐயா, என் தேசம் மதுவினால் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. ஆமென் தானையா, இல்லையா? மதுவினால் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. வினோத கலாச்சாரம் போல பிறந்த நாளுக்கு குடி, தாத்தா செத்த நாளுக்கு குடி, பாட்டி செத்த நாளுக்கு குடி, தாய் செத்தா குடி, அண்ணன் செத்தா குடி, ஐயோ செத்துட்டாலும் குடி, கல்யாணத்துக்கு குடி, பிறந்த நாளுக்கு குடி என்று சொல்லி விதவிதமான அதுக்கு பேர் பாட்டி. என்ன வச்சிருக்காங்களாம்? பிறந்த நாள் பாட்டி. என்னத்தை தான் சாதிச்சாங்களோ எனக்கும் தெரியல ஐயா. சின்ன பிள்ளைகளுக்கு முத கொண்டு இப்படி இப்பவுமே, ஏய், இந்த சின்ன 5ஆம் படிக்கிற பையன் அன்னைக்கு கடம்புனால பேசுதான், அடுத்த வாரம் உன் பிறந்த நாளுக்கு எனக்கு என்ன பாட்டு கொடுப்ப? கேக்கு வாங்கி தருவியா? சின்ன பிள்ளை அப்பமே சொல்லுதாங்க, அடுத்த வாரம் உன் பிறந்த நாள் தானே, எனக்கு கேக்கு வாங்கி தருவியா? 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி தருவியா? சொல்லுதான். எங்க அப்பா அவ்வளோலாம் திட்டு கொடுக்க மாட்டாவிடா, நான் மொத்தத்தில் 5 பேருக்கு தான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற. இப்ப சொல்லுதா, நம்ம ஸ்கூல்ல உள்ள எல்லாத்தையும் கொடுப்பியா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நூதன கலாச்சாரத்தின் மூலமாய் என் தேசத்தின் ஜனங்களை இந்த குடி ஆள்கொண்டு கெடுத்து கொண்டு இருக்கிறது. பிறந்த நாளுக்கு பாட்டின்னு சொல்லி குடிக்க போவான், மறுபடியும் அவ்வளவுதான். மறுபடி ஒவ்வொரு மாதம் பிறந்தநாள் வரும், மறுபடி பார்த்தீங்கன்னா வாரம் பிறந்தநாள் வரும், மறுபடி தினம் பிறந்தநாள் வருது.
மறுபடியும் கேட்டால் சொல்லுவான், துக்கம் எனக்கு வருகிறது, என் குடும்பத்தை நினைச்சு நான் துக்கப்படுகிறேன், எனக்கு வேலை இல்லைன்னு நான் துக்கப்படுகிறேன். குடிச்சிட்டா வேலை கிடைச்சிருமோ? சொல்லுங்கய்யா. நான் வேணா அப்படி யாருக்காவது குடிச்சு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சேன் நான் அதையும் சொல்லி விடுதையா, அப்படியாவது என் ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். செத்து தான் போவேன். குடிச்சுட்டா வேலை கிடைச்சிடாதா, குடிச்சுட்டா துக்கம் மாறாதா, சீக்கிரம் சாவ தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிற. நான் மட்டும் சொல்லலையா, அரசே சொல்லுகிறது குடி குடியை கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்னு. பார்த்துட்டு நல்லா படிக்க தெரிஞ்சவங்களும் அப்படி நல்லா டிப்டாப்பா அப்படி நல்லா வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா சும்மாடி சாயங்காலம் வசதி இருக்குமானால் ஆட்டோவில் தூக்கி கொண்டு போவார்கள், இல்லையேல் ரோட்டில் ஓரத்தில் அப்படியே கிடப்பார்கள். நான் பிரசங்கிக்கிற இந்த இடம் சுரண்டையில் இருக்கிறது. நான் ஊத்துமலையை சார்ந்தவன். தெளிவாய் உங்களுக்கு சொல்கிறேன், போகிற பொழுது இந்த நிகழ்ச்சியை முடித்து போகிற பொழுது ஐயா பல பேர் இந்த ரோட்டு ஓரங்களிலே படுத்து கிடக்கிறது என் கண்கள் ஒவ்வொரு நாளும் காண்கிறது ஐயா, ஒவ்வொரு வாரமும் பார்க்கிறேன். பிள்ளைகள் நினைத்திருப்பார்கள் என் அப்பா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாருன்னு. அவருடைய மனைவி நினைப்பாள் என் கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாருன்னு. இவர் ரோட்டு ஓரத்தில் படுத்து கிடக்குற ஐயா, எந்திக்கு பலமில்லாம. சகோதரனே சகோதரியே, இந்த குடி வேண்டாம் ஐயா, இந்த குடி வேண்டாம். என் தேசத்தின் ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறது. நான் 6 மணி 7 மணிக்கு தான் இங்க இந்த இடத்துக்கு வருவேன். 6 மணிக்கு பிறகுதான் அங்கிருந்து வீட்டில இருந்து கிளம்புவேன். வேலைக்கு போன வண்டிகள், காங்கிரீட் போன வண்டிகள், இன்னும் வேலைக்கு அழைச்சிட்டு போன வண்டிகள்லாம் அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் அப்படியே நிற்கிறோம். என் பையன் இளையவன் சொல்லுவான், அப்பா எல்லாரும் சத்துட்டா நிற்கங்கிறதுக்காக அவ்வளவு பேர் வேலை களைப்பில் நிற்காங்கப்பா அப்படிமா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வருமானம் வீட்டுக்கு வர வேண்டாமா? நீ பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? உனக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டாமா? நீ அவரை தேடுமா? அதன் பின்பு சொல்வேன், ஐயா முதலாவது அவரிடத்தில் செபியுங்கள். இன்றைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து இது ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான். எனக்கு இந்த குடிக்காக மாத்திரம் நாம் விசேஷமா ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடட்டும். கண்களை மூடுங்கள். இயேசுவே நீர் மனதிறங்குங்கப்பா, நீர் மனதிறங்கும். உம்முடைய பலத்த கரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் இருக்கிறதுக்காய் நன்றி. எங்கள் தேசத்தை நீர் எவ்வளவாய் அன்பு வைத்து உம்முடைய 12 சீசரில் ஒருவராகிய தோமாவை அனுப்பினீரே, என்ன ஒரு பாக்கியம் எங்களுக்கு. இன்று வரைக்கும் உம்முடைய சீசரின் உடல் இன்றும் சென்னை சாந்தோமில் இருக்கிறதே, வரலாறாய் இருக்கிறதே. இது கற்பனை கதையல்ல, கட்டுக்கதை இல்லை. இயேசு கிறிஸ்து வந்தது உண்மை, இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை என்பதற்கு வரலாறாய் என்னுடைய தேசத்திலும் சென்னை சாந்தோம் பேராலயத்திலே அவருடைய சரீரம் இன்றைக்கும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அரசே சொல்லி அங்கே இன்று வரைக்கும் எல்லா நினைவு சின்னங்களும் இருக்கிறதே. எங்கள் மேல் எவ்வளவு நீர் அனுபவித்திருக்கிறப்பா. என் தேசத்தை பாருங்க டாடி. இந்த குடி வேண்டாம். இந்த குடியினால் என் ஜனங்கள் பட்ட அவதி போதும், என் ஜனங்கள் பட்ட அவமானங்கள் போதும், என் ஜனங்கள் அனுபவித்த தரித்திரம் போதும். இதற்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் அப்பா. எங்கள் அதிகாரிகளுக்கு தெரியட்டும், எங்கள் அமைச்சருக்கு தெரியட்டும், எங்கள் முதல்வருக்கு தெரியட்டும், எங்கள் பிரதமருக்கு தெரியட்டும். குடியினால் என் ஜனங்கள் படுகிற வேதனை தெரியட்டும் அப்பா. தேவனே நீர் மனதிறங்கும், தேவனே நீர் மனதிறங்கும். இதுக்கெல்லாமோ தடைப்படுதாங்கப்பா. இந்த குடிக்கு ஒரு தடை போடட்டும் ஆண்டவரே, குடிக்கு ஒரு தடை போடட்டும். மனதிறங்கும். உடைய பலத்தகர உடைய பிள்ளைகளோடு இருக்கிறதை ஆண்டவரே ஜனங்கள் உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வருகிற கொள்ளை நோய்களுக்கு எங்களை மறைத்துக் கொள்ளும். பொல்லாத கொள்ளை நோய்கள் ஒன்றும் என் ஜனங்களை தாக்காதபடி தேவனே நீர் பாதாத்தோல் நடத்தும். இயற்கை பேரழிவுகள் வராது இருக்கட்டும். என் தேசத்தின் மேல் உம்முடைய கரம் நன்மைக்கு எதுவாய் இருக்கட்டும். மழையினால் சேதம் வராது இருக்கட்டும், மழையினால் வியாதிகள் வராது இருக்கட்டும். தேவனே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிகழ்ச்சியை பார்க்கிற, நிகழ்ச்சிக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, எங்கே இருந்து பார்த்து கொண்டால் எங்கே ஜெபித்துக் கொண்டால் தேவனே அவர்கள் மேல் மனதிறங்கி ஆசீர்வாதத்தின் நன்மையை கட்டளையிடும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.